தமிழகத்துல எல்லாமே தலைகீழா நடந்துட்டு இருக்குங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழக டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அத பார்த்த உடனே பாஜக தரப்பினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா, இந்த மாதிரி ஊழல்லாம் நடக்கக்கூடாது. இதுக்காக நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. ஆனா இந்த தமிழக காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா, ஊழல் பண்ணவங்கள விட்டுட்டு ஊழலுக்கு எதிரா போராட்டம் பண்ணவங்கள கைது செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமா? இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதாவது தமிழக டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி திடீர்னு அமலாக்கத்துறை நடத்தின சோதனையில ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இதை பார்த்த உடனே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னம்னா, இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு இல்லையா, இதுக்காக நாங்க டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட போறோம். இதுக்கு நாங்க ஒரு போராட்டத்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி பாஜக தொண்டர்கள் எல்லாத்தையுமே போராட்டத்துக்கு ரெடி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இதுக்காக காவல்துறையினர்கிட்ட பர்மிஷனும் கேட்டிருக்காரு. ஆனா காவல்துறையினர் பர்மிஷன் கொடுக்காமையே போராட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பாஜக தலைவர்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் எல்லாத்தையுமே காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பொறுக்க முடியாம தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா, தமிழக முதல்வர் அவர்களே முடிஞ்சா என்ன நீங்க கைது பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னம்னா, நாங்க போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பர்மிஷன் கேட்டிருக்கோம். ஆனா நாங்க போராட்டமே நடத்துறதுக்கு முன்னாடியே நீங்க எங்களை கைது பண்ணிருக்கீங்க அப்படின்னம்னா, இப்போ நாங்க டேட்டை சொல்ல போய் தானே நீங்க கைது பண்ணிருக்கீங்க. அடுத்த போராட்டத்தை பாருங்க. நான் டேட்டே சொல்லாம ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையுமே முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிரேம் போட்ட போட்டோவை நாங்க மாட்ட போறோம். அதுவும் பெண் தொண்டர்களை விட்டு மாட்ட போறோம். ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் பூட்டை போட்டு நாங்க க்ளோஸ் பண்ணி போராட்டத்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டுருக்காரு. அதே மாதிரி அடுத்த 15 நாள்ல இந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் கண்டிப்பா நடத்தியே காட்டுவோம் நாங்க. அப்போ காவல்துறையினர்னால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நாங்க காவல்துறையினருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தோம். ஆனா இனிமேல் தமிழ்நாட்டுல யூனிஃபார்ம் போட்ட ஒவ்வொரு போலீஸுக்குமே நிம்மதியான தூக்கம் அப்படின்றதே இருக்காது. அந்த அளவுக்கு நாங்க போராட்டத்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சர்ற மாதிரியா வெடிச்சு தள்ளியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தேதி சொல்லாம நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் இல்லையா, அப்ப முடிஞ்சா முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீட்டை கூட நாங்க முற்றுகையிடுவோம். ஏன்னா நாங்கெல்லாம் பேசினா உண்மையெல்லாம் வெளிவந்துரும் அப்படின்றதுனாலதான் திமுகவினர் காவல்துறையினரை ஏவி விட்டு எங்களை கைது செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டாஸ்மாக் ஊழல்ல A1 குற்றவாளி, A1 அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ரெண்டாவது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்பவே மோசமான ஊழல் அரசியல்வாதி செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு அறிக்கையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களோட இந்த ஒரு போராட்டம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில இருக்கிற விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா, இந்த ஒரு போராட்டம் வரவேற்கத்தக்கது. ஏன்னா நாங்க கூட்டணியா இருந்தாலுமே கூட மதுபான கடைகள் மூடப்படணும், மதுபானத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வற்புறுத்திட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இப்போ இந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறதுனால இந்த ஒரு போராட்டம் நடத்துறதுல தப்பில்ல, பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அதனால அண்ணாமலை அவர்கள் பயங்கரமா கொந்தளிச்சு நிறைய சவால்கள்லாம் விட்டுட்டு இருக்காரு. இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படின்றத எதிர்த்து போராட்டம் நடத்துறதே மக்களோட நலனுக்காக தான். அதனால இப்பயுமே தமிழக மக்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். இருந்தாலும் 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்றத காட்டிலும் இன்னும் 40,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற அறிக்கையும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சர்வ விடியா வெடிச்சிட்டு இருக்காருங்க. இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.